வணக்கம். வாசுதேவன், சேர்மேன், ஆத்மா சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மற்றும் ஃபிஜிபியூர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், திருப்பூர். இன்னைக்கு நம்ம நிறுவனத்தை பத்தி பரபரப்பா நியூஸ் வந்துட்டு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி CWDS ஸ்கேம் நடத்திட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நம்ம நிறுவனத்துல வந்து இணைந்து பல கோடி ரூபாயை சுருட்டிட்டு போயிட்டு 45 நாட்களா தலைமறைவா இருந்துகிட்டு கம்பெனியோட சொத்தை ஒரு சதிகார கும்பலோட சேர்ந்து ஏமாத்தி கிரயம் பண்ணிக்கிட்டு வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம ஏமாத்தி தன் சுய லாபத்திற்காக பல பேருடைய பாவத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கும் அந்த பேர் தான் கோதை நாச்சியார். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம நிறுவனத்திற்கு வந்து ஏதாவது ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு வந்தாங்க. அந்த டைம்ல அவங்கள பத்தி பெருசா எனக்கு தெரியாது. வேலை கொடுத்தோம். நாளடைவில் அவங்களுடைய தாய் மாமா சொத்து எர்ணம்பட்டிக்கு பக்கத்துல ரெடியார் சத்தத்தில் ஒரு 9 ஏக்கராவை நம்ம தொழிற்சாலை டெவலப்மெண்ட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியிலிருந்து முதலீடு எடுத்து அங்க செய்யறாங்க. 1,20,00,000 ரூபாய்க்கு அந்த சொத்து வாங்குறோம். அதுக்கப்புறம் அங்க டெவலப்மெண்ட் சார்ஜ், அங்க வந்து மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, வீடு, ஆபீஸ், போர் டெவலப்மெண்ட்னு ஒரு 50 முதல் 60 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றோம். சோ அவங்க தாய் மாமா சொத்தை வாங்கி அதை டெவலப் பண்றாங்க. இன்றைய சந்தை மதிப்பு 2.5 கோடி ரூபாய். கம்பெனிக்காக வாங்கப்பட்ட சொத்து. அதுபோலவே இன்னொரு 4 ஏக்கரா அதுவும் அங்க வாங்குறோம். நம்ம பிளாஸ்டிக் ரீசைக்கிளிங் பிளான்ட் போடலாம், டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கண்டிஷன்ல வாங்குறோம். இப்படி வந்து கம்பெனியோட முதல் சொத்து, அதாவது ஜனவரியில் அவங்க ஜாயின் பண்றாங்க. 2022 நவம்பர்ல அந்த சொத்தை வாங்குறோம். அதுக்கப்புறம் அதை டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கண்டிஷன். அப்படியே சூழ்நிலைகள் வருது. நிர்வாகம் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு காலப்போக்கில் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க தான் வந்து முதலே ஸ்கேம் புகழாச்ச. அப்பவும் அந்த சரளா தேவி அப்படிங்கிறவங்களோட சேர்ந்து இந்த இயந்திரத்தை விற்கிறோம் அப்படிங்கிற பேர்ல புக்கிங் எடுத்துக்கிட்டு ஒருத்தருக்கு கூட ஒரு இயந்திரத்தை கூட கொடுக்காம ஏமாத்திட்டு எஸ்கேப் பண்ணவங்க. ஆனா அப்ப வர்றப்பே சொன்னேன், நம்ம நிறுவனத்துல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கணும், தெளிவா கொண்டு போகணும் அப்படின்னு. எல்லாமே கரெக்டா இருப்பாங்க, கரெக்டா பண்ணுவேன்னு சொல்லிட்டு வாடிக்கையாளர்கள் அந்த கேஷ் புக்கிங் எடுக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் 4 பேர் ஃபுல் கேஷ் கட்டினாங்கன்னா 2-3 பில்ல மட்டும் அக்கௌண்ட் பண்ணுவாங்க. ஒரு பில்ல அக்கௌண்ட் பண்ணாம அந்த கேஷை கையாடறதுக்கு எடுத்துருவாங்க. அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படிங்கிறது வந்து இந்த கம்பெனியில இருந்து அப்படிங்கிறது பணத்தை வந்து வெளியே எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு மாச சம்பளம் 1 லட்சம் ரூபாய். இது இல்லாம போக்குவரத்து செலவுகள், மேல் செலவுகள் அதெல்லாமே கம்பெனியிலிருந்து எடுத்துக்குவாங்க. காருக்கு உண்டான மெயின்டெனன்ஸ் கம்பெனி கொடுத்துருது. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மில்லுல வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயி அவங்க ஹஸ்பண்ட், அவர் பேர்ல 2 கார் அப்படிங்கிறது வந்து நம்ம நிறுவனத்திலிருந்து எடுத்து அவங்க இருந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இந்த நிர்வாகத்தை ஃபுல்லாவே அவங்க நடத்துறாங்க. ஒரு சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய செக் ரிட்டர்ன் ஆகுது. பார்ட்டிகளுக்கு பேமெண்ட் கொடுக்க முடியாத நிலை வர்றப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்கி உள்ள முதலீடு போடுறாங்க. அதுக்காக அந்த வாங்கின தோட்டத்தில் ஒரு பகுதி டாக்குமெண்ட்டை அந்த நபர்கிட்ட நம்ம கொடுக்கிறோம். வட்டி
ரூபாய் இதை கொடுத்துட்டு வரோம். இப்ப சூழ்நிலைகள் மாறின உடனே நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, என்னென்ன நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கி இருந்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் வித்து வாடிக்கையாளர்களுக்கு செட்டில் பண்ணு, மிஷின் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்கலாம், பிசினஸ் தொடர்ந்து நடத்துறதுக்கு உண்டான வேலையை பாருங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ற எதையும் கேட்க தயார் இல்லை. அந்த சொத்தை ஏமாத்தி கையாகப்படுத்தணும். இந்த கம்பெனியில எடுத்த பணத்தை திரும்ப கொடுக்க கூடாது. கம்பெனி என்னமோ ஆகட்டும், வாடிக்கையாளர் என்னமோ ஆகட்டும், நம்ம நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு சுயநல சிந்தனையோட இந்த கம்பெனி விட்டு ஓடிடுறாங்க, தலைமுறை வாயிடுறாங்க. அப்போ திரும்ப அங்க ஒரு நல்லவன் அந்த வட்டி கொடுத்தாரு இல்லையா, அவர் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. நான் இருக்கிற நிலவரத்தை சொல்றேன். அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏக்கரா 20 லட்சம் ரூபாய்க்கு அவங்க வச்சுக்கிட்டு நமக்கு பணம் தர்றதா ஒத்துக்கிறாங்க. போன மாசம் 10ஆம் தேதி அதை கரையம் பண்றதா சொல்றாங்க, முடியல. 20ஆம் தேதி வரையும் டைம் கேட்கறாங்க, முடியல. அந்த கூட இருக்கிற அந்த நல்லவர் என்ன சொல்றாருன்னா, நான் கரையம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி தரேன் அப்படின்னு பேசுறாரு. நான் இருக்கிற சிச்சுவேஷனை சொல்றேன். அவங்க இந்த கம்பெனிக்கு வேலைக்கு தான் வந்திருக்காங்க, பங்குதாரர் கிடையாது. அதுக்கப்புறம் அப்படிங்கிறது அவங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது இருக்கிறதுனால ஒரு ஹோல்டு இருக்கட்டும்ங்கிறதுக்காக இன்னொரு கம்பெனியில நான் போயிருக்கேன். வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்கள பங்குதாரரா ஆக்குறேன். இது எல்லா விஷயத்தையுமே அவர்கிட்ட நான் சொல்றேன். அவங்களுடைய நாடகத்தை ஸ்டார்ட் பண்ணி நயவஞ்சகமா அந்த இடத்தை அபகரிக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல நான் கிரையம் பண்ணிட்டு உங்களுக்கு பணத்தை செட்டில் பண்றேன் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கடந்த 10ஆம் தேதி நம்மளை அழைச்சிட்டு போய் சொல்றாங்க, இன்னைக்கு ஒரு 24 லட்சம் ரூபாய் கொடுத்துறேன், கிரையம் பண்ணி கொடுத்துருங்க. 14ஆம் தேதி 30 லட்சம் ரூபாய் கொடுக்கிறேன். 22ஆம் தேதி 73,60,000 ரூபாய் கொடுக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு பேசி ஒப்பந்தம் பண்ணி, சரி ஊருக்குள்ள ஒரு பெரிய மனுஷன் மாதிரி தெரியறாப்லையே அப்படின்னு நானும் நம்பி ஒரு வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து போட்டு கிரையத்தை பண்ணி கொடுக்கிறேன். அந்த ஆர்டிஜிஎஸ் 24 லட்சம் கொடுக்கறாங்க. 14ஆம் தேதி அந்த 2வது தவணை வரல. 15ஆம் தேதி போய் நேர்ல கேட்டோம்னா எந்த பணம் அப்படின்னு கேட்கிறாங்க. போதை நாச்சியார் அந்த சதிகார அரசியல் கும்பலோட சேர்ந்து ஒரு நாடகத்தை நடத்தி அந்த கிரையத்தை முடிச்சு, அந்த கிரையத்தின் மூலம் வரக்கூடிய பணத்தை இங்க செட்டில் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு நல்லா தெரியும். அதன்படி நம்ம 10ஆம் தேதி 14ஆம் தேதி ஒப்புதல் கொடுத்திருந்தோம். அவங்களுக்கு பணத்தை கொடுக்க முடியல. அவர்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்துதான் இன்னைக்கு இந்த தர்ணா, ஆர்ப்பாட்டம், கமிஷன்கிட்ட கம்ப்ளைண்ட் இது எல்லாமே நம்ம போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இவங்க மிகப்பெரிய ஒரு ஃப்ராடை பண்ணிட்டு ஸ்கேம் நடத்திட்டு அரசியல் பின்புலம் உள்ள நபர்களோட இவங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறதுனால இவர்கள் செய்த தவறை அவங்க மறைக்கலாம் முடியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, பல கோடி ரூபாய் அவங்க கையாடல் செய்திருக்கிறாங்க. வாடிக்கையாளர்களிடம் பல கோடி ரூபாய் வசூல் பண்ணி அவங்க எடுத்துட்டு ஓடி இருக்காங்க. எந்த விதமான கணக்கு வழக்கையும் அவங்க கொடுக்கல. ஏன்னு கேட்டா, எந்த வாடிக்கையாளர்கிட்ட அவங்க பணம் வாங்கினாங்க, எவ்வளவு வாங்கியிருக்காங்க, எவ்வளவு பேருக்கு மெஷின் கொடுக்கணும், மொத்த தொகை எவ்வளவு, மொத்த செலவு எவ்வளவு என்பதை எதுவுமே கொடுக்காம கடந்த 45 நாட்களாக தலைமறைவாக இருந்துகிட்டு ஒரு அரசியல் பின்புலம் உள்ள சில வேற கைய வச்சுக்கிட்டு இன்னைக்கு அவங்க கேம் ஆடிட்டு இருக்கிறாங்க. நான் வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மக்களுக்கான நிறுவனம், உங்களுக்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம்.
இது உங்களுக்காக ஒரு தொழிற்சாலை அமைப்பதற்காக வாங்கப்பட்ட இடம். அவங்க ஆரம்பத்தில் உள்ள நுழையிறப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீ பிளானோட வந்துதான் அவங்க தாய்மாமன் இடத்தை வாங்கி இங்க இருக்கிற முதலீடெல்லாம் அங்க போட வச்சு அங்க டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு அந்த இடம் நம்ம பேர்ல இருந்தது. இன்னைக்கு வந்து புதுரிக்கும் கோபிங்கிற ஒரு பேர்ல அந்த இடத்தை கிரையம் பண்ணி ஏமாத்தி வாங்கியிருக்காங்க. அந்த பணம் வந்தா மட்டும்தான் இந்த வாடிக்கையாளர் பிரச்சனை தீரும். அதனால வாடிக்கையாளர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, நீங்க இந்த ஆபீஸ்ல வந்து ரகலை பண்றதுனாலயோ இல்ல என் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனாலயோ இல்ல கமிஷனர் ஆபீஸ் போறதுனாலயோ இந்த ப்ராப்ளம் தீராது. இந்த ப்ராப்ளம் தீரணும் அப்படின்னு சொன்னால் நீங்க ரெட்டியார் சத்திரத்தில் கோபிநாத சாமி கோயிலுக்கு போற வழியில அந்த இடம் இருக்கு. அங்கதான் அவங்க ஒளிஞ்சிருக்காங்க. நம்ம கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் சொல்யூஷனுடைய ஜிஎஸ்டி ஆபீஸ் அந்த இடத்துல தான் இருக்கு. அங்க வந்து நம்ம வாங்கின ஆடு மாடு நம்ம வீட்டுக்கு வாங்கின பொருட்களோட அந்த கொலைகார கும்பல் வந்து அதுக்குள்ளதான் இருக்கு. ஏமாத்தி இந்த மக்கள் சொத்தை அபகரிச்சுட்டு எகத்தாளமா சுத்திட்டு இருக்கிற அவங்க கிட்ட இருந்து அந்த சொத்தை மீட்டு வித்து மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம், உங்கள் பணம் வருவதற்கு நான் பொறுப்பு. ஒவ்வொரு நபரும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இந்த லேடி பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு காலகட்டத்தில் அப்படிங்கறது வந்து என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரியாம மொத்த நிர்வாகத்தையும் பார்த்து நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியோட, என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட், அதனால எனக்கு எந்த டென்ஷனும் வரக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த நிர்வாக பொறுப்பை அவங்க கிட்ட கொடுத்தேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா சரியாக நிர்வாகத்தை நடத்துவது போல் நடித்து சுயநலத்தோடு நடந்து தினமும் 1 லட்சம் 2 லட்சம் அப்படிங்கறத வந்து கம்பெனியிலிருந்து கையாடல் செய்து பல கோடி ரூபாயை எடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு அதெல்லாம் கணக்கு பார்க்கறப்பதான் தெரியுது. அவர்கள் நேர்மையானவர்களாக இருந்தா உண்டான கணக்கு வழக்கை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிருக்கும். ஆனா எதையுமே அவங்க செய்யல. இதுபோலதான் அந்த CWDS அந்த ஸ்கேம்லயும் ஒரு அப்பாவிய சிக்க வச்சுட்டு மொத்த பணத்தையும் ஆட்டையை போட்டுட்டு இவங்க தப்பிச்சாங்க. அதுல ஒரு நபருக்கு கூட பணம் போகல. அதுபோல இந்த பிஜிடெக்ஸ் நிறுவனத்தையும் இன்னைக்கு வந்து சாய்க்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியோட அவங்க இறங்கியிருக்காங்க. அரசியல் பின்புலம் உள்ள நபர்களாக இருந்தாலும் அவர்கள் மனசாட்சியே இல்ல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஒரு நயவஞ்சகமாக பேசி ஒரு சூழ்ச்சியா நானாச்சு நான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி தரேன், நான் பணம் கொடுக்கறேன்ற நம்பிக்கையை ஊட்டி கையெழுத்தை வாங்கிட்டு எந்த பணம் அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப பணத்திற்காக எதையும் செய்யக்கூடிய தைரியம் உள்ள அந்த கும்பலோட சேர்ந்துகிட்டு மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கணும்னு போதை நாச்சியார் முடிவு பண்ணியிருக்காங்க. நமது நிறுவனம் உங்களுக்கான நிறுவனம். உங்களுக்கான செயல் திட்டங்களை செயல்படுத்துவதில் எப்பவுமே நான் தெளிவா இருப்பேன். இப்பவும் சொல்றேன், நமது நிறுவனம் உங்களுக்காக, உங்கள் பணத்தை நீங்கள் இழக்கக்கூடாது. உங்களுக்கு சேர வேண்டிய தொகையை முன்னின்று அதை நான் வந்து வாங்கி கொடுப்பேன். இங்க இருக்கக்கூடிய எந்த சொத்தையா இருந்தாலும் சரி, அதை வித்து உங்களுக்கு பணத்தை செட்டில் பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. எனக்கு சொத்து முக்கியம் கிடையாது. உங்களுக்கான தொகையை நான் வந்து திருப்பி கொடுக்கணும். ஆனால் நயவஞ்சகமாக என்கிட்ட கையெழுத்தை வாங்கி ஏமாத்தி பணத்தை செட்டில் பண்ணாம அவங்க வந்து பொறுத்த வரைக்கும் எகத்தாளமா சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த சொத்து நிச்சயமாக மீட்கப்படும். முருக பக்தன் என்ற போர்வையில அவரோட நம்பிக்கையான வார்த்தையை நம்பி நான் கையெழுத்து போட்டேன். ஆனா அந்த துரோகி சொன்ன மாதிரி நடந்துக்கல. அவருடைய வார்த்தையில் உண்மை இல்லை. ஆனா நான் முழுசா நம்பி அந்த பணம் கொடுத்துருவாங்க, அதை வச்சு இருக்கிற பார்ட்டிகளுக்கெல்லாம் செட்டில் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். துரோகம், கூட்டு சதி நம்ம நிறுவனத்தை சாட்சி இருக்கு.
உங்களுடைய ஒத்துழைப்போட மட்டும்தான் மீண்டும் நம்ம இதுல இருந்து நம்ம வெளியே வரணும். என்ன காரணம்னா, இன்னைக்கு செய்தியை போடுற நிறுவனங்கள் சேனல் கூட வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு நம்ம பனியன் மிஷினை வாங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மிஷினோட விலை 75,000 தான். நம்ம மட்டும்தான் ஃப்ரீ டெலிவரி கொடுத்தோம். நம்ம மட்டும்தான் வந்து பொறுத்த வரைக்கும் தொழில் செய்ய முடியலன்னா திருப்பி வாங்கி வித்து கொடுத்தோம். இப்படியெல்லாம் வேற எந்த நிறுவனமும் செய்யல. அப்ப வந்து ஒரு நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் என்ற முயற்சியில் நாம் இறங்கினாலும் தீயவர்களின் நட்பும் அவர்களுடைய எண்ணங்களும் நல்ல எண்ணம் இல்லை. அதனால இன்னைக்கு வந்து பொறுத்த வரைக்கும் சற்று சறுக்களை நம்ம சந்தித்திருந்தாலும் நிச்சயமா இதை நம்ம மேனேஜ் பண்ணி வெளியே வருவோம். எப்போதும் அடுத்தவங்களை பற்றி சிந்திக்காம சுயநலத்தோட சிந்திச்சு வளர்ந்த கம்பெனியை நாசம் பண்ணி ஏமாத்தி பிழைக்கக்கூடிய இந்த கோதை நாச்சியார் பிடியிலிருந்து நம்ம மீண்டு வரணும். மக்கள் பணத்தால் வாங்கப்பட்ட அந்த சொத்தை அவர்கள் அபகரிக்கும் முயற்சியில் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அதற்காக அவர்கள் செய்யும் செயல்களுக்கு உங்கள் ஒத்துழைப்போடு அதை நான் மீட்கணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அவர்கள் வேலை செய்வதற்குண்டான சம்பளம் அவர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது. இந்த சொத்து உங்களுக்கானது, உங்கள் நலனுக்காக வாங்கப்பட்ட சொத்து. அந்த சொத்தை விற்று உங்களுக்குரிய தொகையை செலுத்த வேண்டும் என்ற எனது முயற்சிக்கு தடையாக இருக்கும் அவர்களின் அந்த இடையூறுகளை எல்லாம் நம்ம தகர்த்தெறியணும் அப்படின்றார். அரசியல் பின்புலம் உள்ள மமதையில் அவர்களோடு சேர்ந்து ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கும் நமது கோதை நாச்சியாரின் கொட்டத்தை அடக்க வேண்டும். அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, முன்னாடி CWDSல ஒரு ஸ்கேம் நடத்திட்டு ஒரு நபருக்கு கூட பணம் கொடுக்காம ஏமாத்திட்டு வந்ததுனால அதே நிகழ்வை இங்க நடத்தணும்னு நினைக்கிறாங்க. நிச்சயமா அது நடக்காது. அதற்கு உண்டான வாய்ப்புகளை வாடிக்கையாளர் நீங்க கொடுக்கக்கூடாது. கம்பெனியோடு ஒத்துழைத்து கம்பெனியின் நலனை கருத்தில் கொண்டு எங்களோடு கரம் கோர்த்து அந்த துரோகிகளை நாம் வீழ்த்த வேண்டும். துரோகத்தால் அவர்கள் அபகரித்த சொத்தை நாம் மீட்க வேண்டும். அதன் மூலம் நமது வாடிக்கையாளர்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை விற்று நம்ம கொடுக்க வேண்டும். உங்களோட நான் வைக்கக்கூடிய கோரிக்கை இதுதான். கூடா நட்பு கேடாய் முடிந்தது. நல்லவளை நம்பி நான் வில்ல விட்டேன். அவளுடைய துரோகம், அவளுடைய செய்கை இன்னைக்கு மிகப்பெரிய சரிவையும் அவமானத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இருந்தாலும் இந்த அக்னி பிரவேசத்தை கடந்து பீனிக்ஸ் பறவை போல மீண்டும் நமது நிறுவனம் எழுச்சி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. துரோகிகளையும், நம்பிக்கை துரோகிகளையும், சூழ்ச்சிக்காரர்களையும், சதிகாரர்களிடம் மீண்டு நாம் ஒரு புதிய பயணத்தை தொடங்குவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வாடிக்கையாளர்களாக நீங்கள் ஒத்துழைப்பு அளித்து உங்களுக்கு சேர வேண்டிய தொகையை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். எனக்குரிய கால அவகாசத்தை நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சேர வேண்டிய தொகையை என்னால் முழுமையாக ஒப்படைக்க முடியும் என்று உறுதியளிக்கிறேன். என்றும் மக்கள் பாதையில், மக்கள் பணியில் எங்கள் நிறுவனத்தின் பயணம் தொடரும். நன்றி, வணக்கம்.